ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கதைக்குள்ளே போகலாம். எனக்கு அந்த ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளாயிட்டான். ஏன் அப்படின்னா, என் வாழ்க்கையில் வந்து ஒரு நட்புங்கிறது ஒரு ஒரு குறைந்த ஒரு அளவு தான் இருந்துச்சு. ஏன்னா என்னோட குடும்ப சூழ்நிலை காரணமான வந்து யாரோடையும் வந்து அந்த அளவுக்கு நட்பாக பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு கிடைக்கல. நான் வந்து அவனோட ஒரு நட்பு வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக தான் நான் வந்து வாழ்க்கையில் பார்த்தேன். அப்படியே வந்து ஒரு ஒரு வருட காலம் வந்து போணுச்சு. அதுக்கப்புறம் வந்து என் கம்பெனியில் வந்து என்னை வந்து பர்மனெண்ட் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒன்றுமே தெரியல, இந்த வேலைக்கு இது சரியில்லை அப்படின்னு சொன்னவங்கலாம் பரவாயில்ல, ஊர்லேருந்து வந்தாலும் நல்லபடியாக வந்து எல்லாம் கற்றுக்கிட்டு எங்களையே மிஞ்சிருவ போல இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரியான பேர் வந்து நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் என்னோடய மேனேஜர் என்ன சொன்னாருன்னா, நீ எங்கே இருக்கிற தங்கியிருக்கிற அப்படின்னு கேட்டார். ஆஃபீஸ் கொடுத்ததுல தான் நாங்கள் 2, 3 பேர் சேர்ந்து தான் தங்கியிருக்கோம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் வந்து நீ வேணால் ஏதாச்சும் லோன் வந்து போட்டுக்கிறியா, ஏதாச்சும் ஹவுசிங் லோன் ஏதாச்சும் உனக்கு வேணுமா? ஏன்னா இப்போ வந்து ஜாப் பர்மனெண்ட் ஆனதுனால உனக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து உனக்கு அந்த மாதிரி ஐடியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். எனக்கு வந்து மனசுக்குள்ளே இருந்த ஆசையை அவரே வந்து ஏதோ தெரிஞ்சு கேட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஏன்னா என் மனசுக்குள்ளே வந்து நம்ம எப்படியாச்சும் ஒரு வீடு வாங்கிட்டு நம்ம அம்மா அப்பாவை கொண்டாந்து நம்மளோட வச்சுக்கணும். ஏன்னா இப்போதைக்கு செலவுக்கு வந்து அன்றைக்கி பணம் அனுப்பி பார்த்துக்குறோம் அம்மாவையும் அப்பாவையும். இன்னும் நல்லா பார்த்துக்கணும். அவங்க என்னதான் இருந்தாலும் நம்ம பணம் அனுப்புனாலும் நம்ம வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்கு தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து என்ன ஓகே சார், இது வந்து எத்தனை வருஷத்தில் கட்டுற மாதிரி இருக்கும் என்னெல்லாம் கேட்டேன். நீ 5 இயர்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும், இவ்வளோ வந்து இது பண்ணுவாங்க, ஒரு பெட்ரூம் வச்ச ஒரு ஹவுஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது, உனக்கு எப்படி வேணுங்கிறத நீ தான் வந்து இது பண்ணணும். அதுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, நீ அங்கே போயிட்டு வந்து நீ பார்த்துட்டு உனக்கு பிடிச்ச ஹவுஸை நீ செலக்ட் பண்ணனா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுவோம் கம்பெனிலேருந்து அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகே சார், அது எங்கே இருக்குது, என்னென்ன அட்ரஸ் கொடுங்க, நான் போயிட்டு நாளைக்கு சண்டே தானே நான் போய் பார்க்குறேன், யாரை போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு குறிப்பிட்டவரோட ஒரு அட்ரஸ் சொன்னாங்க. நாளைக்கு அவர் ஃப்ரீயாக தான் இருப்பார், சண்டேவும் அவர் வந்து எல்லாமே வந்து பண்ணி கொடுப்பாரு, நீ போ அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், இதே மச்சான் ஒரு ஹாப்பி நியூஸ்டா அப்படின்னு சொன்னேன். என்னடா அப்படின்னு கேட்டான். நான் உன்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பேன்ல, எனக்கு வந்து ஒரு வீடு வாங்கணும், அம்மாவையும் அப்பாவையும் என்னோட வந்து அழைச்சிட்டு வந்து வச்சுக்கணுங்கிற ஆசை இருக்குதுன்னு சொன்னேன்ல, அது இன்றைக்கி நிறைவேற போகுதுடா, அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டது எல்லாத்தையும் வந்து அவன்கிட்ட சொன்னேன். எனக்கு நீ வாங்கினது நானே ஒரு வீடு வாங்குற மாதிரி இருக்குது, ஹாப்பியாக இருக்குது, உன் லைஃப்பில் வந்து எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், நீ மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கிறவன், ஸோ வந்து இவ்வளோ நாள் நீ கஷ்டப்பட்டாலும் உன்னோட லைஃப்பில் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். ஓகேடா, நாளைக்கு நம்ம போயிட்டு அவரை பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன் அவனை. இதெல்லாம் வந்து என்னிட்ட கேட்குறியா, நீ வான்னு சொன்னால் நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். உடனே சரி நாளைக்கு நீ ஒரு காலையில் ஒரு 10 மணிக்கெலாம் ரெடி ஆகிடு, அதுக்கப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நம்ம என்னங்கிறத நான் உன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே வந்து சரின்னு சொல்லிவிட்டு அவனும் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டான். நான் ரூமுக்கு வந்தோடனே ஈவினிங் ஒரு 7 o'clock போல் இருக்குது கால் பண்ணேன் அவருக்கு. இது மாதிரி சார், எங்களோட மேனேஜர் வந்து சொன்னார் இது மாதிரி ஹவுசிங் இதை பற்றி, நாளைக்கு உங்களை பார்க்கலாமா, நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களான்னு கேட்டது. நான் ஃப்ரீயாக தான்ப்பா இருப்பேன், நீ நாளைக்கு வந்து ஒரு 10 மணிக்கு மேலே என்ன வந்து பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் வந்து அட்ரஸ் எல்லாம் வந்து மெசேஜ் பண்ணார். நீ வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னார். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். மறுநாள் வந்து என்னாச்சுன்னா, என் ஃப்ரெண்டு வந்து 9 o'clockலாம் வந்து ரெடி ஆகிட்டான். என்னை வந்து அழைச்சிட்டு நாங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு ட்ராவலிங்கே 1 ஹவருக்கு மேலே ஆச்சு. ஒரு 10:30 ஆகிடுச்சு. நாங்கள் 2 பேரும் போயிட்டு அவங்க வீட்டு வாசப்படியில் நின்றுக்கிட்டு இருந்தோம். எனக்கு ரொம்ப நேரமாக வந்து இது அவங்க வீடு தானாங்கிற ஒரு டவுட்லேயே நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இது மாதிரி அவங்க பேரை சொன்னோன்னே அவங்க ஒய்ஃப் வந்தாங்க. இருக்காருப்பா, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் கூப்பிட்றேன், மேலே இருக்கார், மாடியில் இருக்கிறாரு சார் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து வாப்பா எப்படின்னாப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்துட்டு, அப்புறம் அதுக்குன்னே வந்து சிஸ்டம்லாம் எல்லாமே இருக்கிற ஒரு ரூம் வந்து இருந்துச்சு. அதுக்கு அழைச்சிட்டு போயிட்டு எங்களை பேசினார். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்கீம் இருக்குப்பா, உனக்கு எது ஓகேங்கிறத பாரு, பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் செலக்ட் பண்ணுங்கள், நான் என்னன்ட்டு
வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கிட்டே எனக்கு வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் உட்காந்து பார்த்தோம். அவன் சொன்ன ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து நம்ம ஆஃபீஸ்க்கும் வந்து ஓரளவு உனக்கு கிட்டக்கையும் இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து பரவாயில்ல, இங்கே வீடுகள்லாம் நல்லா இருக்கும்டா. என்னோட ஒருத்த சொந்தக்கார பையன் வந்து அங்கே தான் வந்து வீடு வாங்கியிருக்காங்க, என்னோட அத்தை பையன். ரொம்ப நல்லா இருக்குது அந்த ஏரியான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரிடா, நீ சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும், அதை நம்ம வந்து இது பண்ண முடியாது, ஏன்னா நீ இங்கே உள்ளவங்க, உனக்கு எல்லாமே தெரியும். நீ சொன்னால் எனக்கு வந்து சம்மந்தம் தான், உனக்கு எது மாதிரி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவன் ஒரு இதை செலக்ட் பண்ணால் ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சு. சரின்ட்டு நானும் அவங்கக்கிட்ட ஃபைனல் பண்ணோம். அது வந்து 7 வருஷம் ஸ்கீம் இருக்குப்பா, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ரொசீஜரும் எங்களுக்கு சொன்னாங்க. சரி சார், நான் நாளைக்கு மேனேஜர்கிட்ட பார்த்துட்டு உங்களுக்கு நான் என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பிளானை வாங்கிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் மறுநாள் எப்போதும் போல் 9 o'clockலாம் ஆஃபீஸ் ரீச் ஆகிட்டேன். மேனேஜர் கூப்பிட்டு என்ன கேட்டார், என்னப்பா என்னாச்சு, என்ன முடிவு பண்ண, போய் பார்த்தியா அப்படின்னு சொன்னார். பார்த்தேன் சார், இது மாதிரி இதுதான் எனக்கு ஓகேவாக இருக்குது, நீங்கள் இது பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னார். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு 2 daysல நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஓகே தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன்.